கான்கிரீட் கற்கள், கண்ணீர் புகை குண்டு வெடித்தது விவசாயிகள் போராட்டம். டெல்லி சாலைகளை டிராக்டர்கள் மீண்டும் ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கு. விவசாய விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறது மத்திய அரசுக்கு பெரும் தலைவலியா மாறியிருக்கு. 2020 மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அது மாதிரியான போராட்டத்தை விவசாயிகள் மீண்டும் இப்போ முன்னெடுத்திருக்காங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர் மூலமா தலைநகரான டெல்லியை நோக்கி பேரணியா சென்றது தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் சமயத்தில் விவசாயிகள் முன்னெடுத்திருக்கிற போராட்டம் பாஜகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. பேரணியா வந்த விவசாயிகளை தடுக்கும் விதமா மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் கவனிக்க வேண்டியிருக்கு. மீண்டும் வெடித்த விவசாயிகள் போராட்டம் காரணம் என்ன? விவசாயிகளின் போராட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இரண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு மத்திய பாஜக அரசு 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்துச்சு. விவசாயிகள் கிட்ட கருத்து கேட்காம வேளாண் சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் இந்த சட்டங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவா இருக்கிறதாகவும் விவசாயிகள் தரப்புல இருந்து வேளாண் சட்டங்களுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துச்சு. அதை தொடர்ந்து டெல்லி சலோ அப்படிங்கிற சுபாஷ் சந்திர போஸோட முழக்கத்தை முன்வச்சு டெல்லியை நோக்கி டிராக்டர் மூலமா பேரணியா சென்றாங்க விவசாயிகள். பல நாட்கள் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற்றுச்சு மத்திய அரசு. அப்போ நடந்த மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தையில விவசாய விலை பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட வாக்குறுதிகளை மத்திய அரசு விவசாயிகளுக்கு கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனா குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்யப்படலன்னு இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் போராட்டத்தை தொடங்கி இருக்காங்க விவசாயிகள். இந்த நிலையில போராட்டத்தை தடுக்கும் விதமா காவல்துறையினரால ஏற்படுத்தப்பட்ட இரும்பு மற்றும் கான்கிரீட் தடுப்புகளை விவசாயிகள் அகற்ற முயன்ற போது விவசாயிகளை நோக்கி ஹரியானா போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுச்சு. விவசாயிகளை நோக்கி பிளாஸ்டிக் குண்டுகளை வச்சு சுட்டதால விவசாயிகள் சிலர் காயமடைஞ்சதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர் மூலமா டெல்லியை நோக்கி புறப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுச்சு. டெல்லி எல்லை பகுதியான அம்பாலா, குருஷேத்ரா, கைதால், ஜிந்த், ஹிசார், பரேகாபாத், ஹிசார் ஆகிய மாவட்டங்கள்ல இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு. எல்லை பகுதியில முக்கிய சாலைகள்ல தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களின் எல்லையில 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் கண்காணிப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. விவசாயிகள் தரப்பினருடன் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா ஆகியோர் பிப்ரவரி 12ஆம் தேதி நடத்தின பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. டிராக்டர்கள்ல மட்டுமின்றி ஏராளமான விவசாயிகள் இருசக்கர வாகனங்கள்ல டெல்லியை நோக்கி புறப்பட்டாங்க. விவசாயிகள் பலர் கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாம அவர்களின் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 2வது நாள் போராட்டத்திலையும் விவசாயிகளை நோக்கி கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டிருக்கு. டயர்களை பஞ்சர் செய்யும் வகையில சாலைகள்ல ஆணி தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பெரும் விமர்சனங்களுக்கு வழிவகுத்திருக்கு. இது தொடர்பா காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்கிற பதிவுல விவசாயிகளின் பாதையில ஆணி அடிப்பவர்கள் நம்பிக்கைக்கு தகுதியற்றவர்கள், அவர்களை டெல்லியில இருந்து பிடுங்கி எறியணும்னு பிரதமர் மோடி கடந்த 10 வருஷத்துல விவசாயிகளை ஏமாற்றி இருக்காருன்னு கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிருக்காரு. தேர்தல் நெருங்கும் சமயத்துல விவசாயிகள் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் பாஜகவுக்கு பெரும் தலைவலியா மாறியிருக்கு. பாஜக பலமா இருக்கிறதா சொல்லப்படும் வட மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துறது பாஜகவுக்கு வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தல்ல
பின்னடைவா இருக்கும்ன்ற பார்வை முன்வைக்கப்படுது. பாஜக ஆளும் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், ஹரியானா மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த விவசாயிகள் பெரும் அளவுல இந்த போராட்டத்துல பங்கேற்று இருக்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. பஞ்சாப் மாநில விவசாயிகளும் அதிக அளவுல இந்த போராட்டத்துல பங்கேற்று இருக்கிறது பஞ்சாப்ல மேலும் பாஜகவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கும்னு பார்வை முன்வைக்கப்படுது. விவசாயிகள் போராட்டம் வெடிச்சிருக்கிற இந்த 4 மாநிலங்கள்ல இருக்கிற 128 நாடாளுமன்ற தொகுதிகள்ல 98 தொகுதிகள் இப்போ பாஜக கைவசம் இருக்கு. விவசாயிகளின் போராட்டம் மேலும் வலுவடையும் பட்சத்துல தேர்தல் களத்திலையும் விவசாயிகளின் போராட்டம் பிரதிபலிக்கும்னு சொல்லப்படுது. தேர்தல் சமயத்துல விவசாயிகளின் போராட்டம் எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலாலேயே நடக்குதுன்னு பாஜகவினர் குற்றம் சாட்டி வரதையும் கவனத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. போராட்டங்களுக்கு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாலும் விவசாயிகள் தங்களோட உரிமைக்கான போராட்டமாதான் இதை பார்க்கிறதாகவும் இதுல எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றப்படுற வரைக்கும் போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் நேரத்துல பிரச்சனை பெருசாகாம இருக்கிறதுக்காக விவசாயிகள் விஷயத்துல அரசு விரைவா ஒரு முடிவை எடுக்கும்னு கணிக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.